ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஃபேஸ் ஸ்வாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 இமேஜஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த செலெக்ஷன் டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ எடிட், காப்பி, எடிட், பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் உங்களுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகும் பாருங்கள். இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற இமேஜோட கண்ணுக்கு நேராக இது இருக்கிற மாதிரி இந்த ஐ, நோஸ், மவுத்தெல்லாம் ஓரளவுக்கு நேராக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது 2 ஃபோட்டோவும் ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஸ்வாப் பண்ண முடியும். இந்த ஆப்போசிட்டி 100 கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் வந்து லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இமேஜ், அட்ஜஸ்ட்மெண்ட், இன்வெர்ட் கொடுத்துருங்க. இப்போது இங்கே பிளாக் கலரில் இருக்குது. ஃபோர்க்ரவுண்டை ஒயிட்டாக வச்சுட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இந்த கீழே இருக்கிற ஃபேஸு மேலே தெரிய ஆரம்பிக்கும். இப்போது பிளாக் ஃபோர்க்ரவுண்டாக வச்சுட்டு எகெயின் இந்த சைட்லையெல்லாம் எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இப்போ நம்ம வந்து ஃபேஸை மாற்றிட்டோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி இருந்துச்சு, இப்போ இந்த ஃபேஸ் இப்படி மாற்றிருக்கோம். இதில் இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் லெவலில் போய் நீங்கள் லெவல் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கலர் மேட்சாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இமேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ நீங்கள் உங்கள் இமேஜ்க்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது சேச்சுரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் கலர் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிட்ருக்கிறேன். உங்கள் இமேஜ்க்கு ஏற்றபடி இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம மாற்றிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இமேஜ் ஒரே பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கலர் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த கழுத்து பக்கம் ஃபேஸ் தனியாக, கழுத்து தனியாக தெரியும். இதிலே பாருங்கள், இந்த ஃபேஸ் பிரைட்டாக தெரியும்னா நீங்கள் இந்த பிரைட்னஸ் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்படி கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.